நாம் இன்னைக்கு 4 வகையான சிக்கன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ். ஆனால் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். எல்லாமே பர்ஃபெக்டான அளவில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதாவது முதல்ல சிக்கன் சால்னா, சிக்கன் பாப்கார்ன், அதுக்கப்புறம் சிக்கன் புலாவ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து பார்க்க போகிறது சிக்கன் பாப்கார்னும் சிக்கன் புலாவும். ஒரு 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் காம்போன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிடுறோம். அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர், மிளகாய்த்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங், அது இல்லைனா பீஸா சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆனியன் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன், துருவி போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைனா ஆனியன் பவுடரோ ஜிஞ்சர் கார்லிக் பவுடரோ இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ அது வந்து இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் போடுங்க, இல்லைனா ட்ரை மேங்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். லெமன் அப்படிங்கிறது மேரினேட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ கோட்டிங்க்காக வந்து மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், உப்பு, அதே மாதிரி மிளகுத்தூள், அதே மாதிரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து பப்ரிக்கா பவுடர் இருந்தனால போட்டுக்கலாம். பப்ரிக்கா பவுடருங்கிறது ஒன்றும் இல்லை, மிளகாய்த்தூள் தான். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை மாவில் டிப் பண்ணதுக்கப்புறமா வந்து திரும்ப தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு திரும்ப மாவில் கோட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி மாவில் கோட் பண்ணணுன்னு அப்படியே வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ இப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் கிராம்ஸ்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ணவும் செய்யலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள், நீங்கள் ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்தனாலும் ப்ரௌன் ஆகிடும், ரொம்ப லோவில் இருந்தனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலே வந்து அப்சர்வ் பண்ணாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அடிக்கடி இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லனாலும் எப்போது ஒரு தடவை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்ப நல்லது கூட. இது வந்து நான் செகண்ட் பேட்சும் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்ல ஒரு அபரிமிதமான ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும். நான் வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். எந்த ஃப்ரையும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணுற ரெசிபி. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் போயிட்டு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. குழந்தைங்க வந்து வெளியே சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது. இதுக்கப்புறம் சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடியது. அதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம கழுவிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உப்பு, லெமன், மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவணும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்னால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இதெல்லாம் ஸ்டார் அனீஸ் எல்லாம். இப்போது நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா வெங்காயமும் பட்டரும் போட்டிருக்கேன். எனக்கு வந்து நெய் அந்த டைமில் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணுன்னு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட் ஆகணும். இதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். ஸோ இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான புலாவ் தான். தயிர் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம். பட் நம்ம வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். நான் இதில் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ரொம்ப ஊற்றலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுனால. இப்போ இந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த சிக்கன் பாப்கார்னும் சரி, இந்த சிக்கன் புலாவும் சரி, ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஒரு சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ண போகிறதுனால ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னென்னா, இதில் வந்து வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க, போதும். விட்டதுக்கப்புறம் ஸ்டீமை வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா இமீடியட்டாக கூட நீங்கள் ஸ்டீம் எடுத்துகிட்டு ரைஸை போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசி நான் வந்து 2 கப் போடுறேன். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். எப்படின்னா ரைஸ் வந்து அந்த ரைஸோட ஒரே ஒரு துளி மட்டும் தண்ணி லைட்டாக மேலே இருந்தால் போதும். இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அளவுன்னு வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. இப்போ 3 விசில், அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீடியமில், செகண்ட் வந்து லோவில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான உதிரியான நமக்கு சிக்கன் புலாவும் ரெடி ஆகிடும். ரொம்ப மசாலாலாம் எதுவும் இல்லாமல். ஸோ 2 காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடியது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், ரொம்ப யூனிக்கான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லை டின்னர்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 250 கிராம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது வந்து போன்லெஸ். நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் சின்னதாக நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பப்ரிக்கா பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா திரும்பவும் வதக்கணும். ஸோ ஏன் இதெல்லாம் போகிறோன்னா அப்போ தான் வந்து அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் பப்ரிக்கா பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சா 5லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் இடையில எடுத்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆயில்லையும் அதில் சிக்கன் இருக்கிற அந்த தண்ணியிலையுமே அது வெந்துடும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கேப்சிகம், கேரட், பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் வதக்குங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வெந்துடும். அதுக்கும் நமக்கு தண்ணி தேவையில்லை. இப்போது அந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் பெப்ரிக்கா பவுடர், கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ வெஜிடபிள் போட்டோன்னு அதுக்கு நம்ம போடணும். ஸோ நீங்கள் வெஜ்ஜஸ் எல்லாமேயும் நீங்கள் பண்ணலாம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிளாக போடும்போது நல்லாயிருக்கும். மொத்தமாகவே 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போது டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ஸோ இதெல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டைம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கும். இப்போது 2 கப் தண்ணி, 2 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் 250 கிராம்னு சொல்லலாம். நான் வந்து 2 பேக்கெட் நூடுல்ஸ் போட போகிறேன், அதனால் 2 கப் ஊற்றிருக்கேன். இது கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பப்ரிக்கா பவுடர், பெப்பர் பவுடர் நம்ம டேஸ்ட் பார்க்கணும். கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் நான் டாப் ராமன் நூடுல்ஸ் தான் வந்து போடுறேன். நீங்கள் மேகி நூடுல்ஸ் கூட போட்டு பண்ணலாம், இல்லை ப்ளைன் நூடுல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ நூடுல்ஸ் மசாலா நான் போடுறது டாப் ராமன், 1 பேக்கெட் மட்டும் போதும். நல்ல ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க 2 பேக்கெட் போட்டுக்கலாம்.
இப்போது 2 பாக்கெட் டாப் ராமன் நூடுல்ஸ் போட்டோம், மசாலாவும் போட்டாச்சு. இதோடையே சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். இடையில நான் சொன்ன மாதிரி அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இது டைரெக்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எக் ஆம்லெட் வச்சோ இல்லை பாயில்டு எக் வச்சோ சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே வேணாம், இது வந்து ப்ளைனாக சாப்பிடக்கூடியதான். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன், நீங்கள் இருந்துன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம், பட் அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு நூடுல்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பாட்டில் செஞ்சுருக்கோம். எல்லாமே ஈஸியான ரெசிபீஸ் தான். ஸோ இதிலே நீங்கள் சூப் கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரோட்டு கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், அந்த ஸ்டைலில் ஒரு சிக்கன் சால்னா பண்ண போகிறோம். பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வந்து சிம்பிளான மசாலா தான். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நெய், இதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர், ஸ்டார் அனீஸ், பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இது எல்லாமே அரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளி இல்லைனா 6, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும், நல்லா வதக்கணும். இப்போது இதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கப் போட்டுக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டு கடை சால்னாவோட ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 400 கிராம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா 3 நிமிஷம் வதக்குங்க. தேவைப்பட்ட நெய்யோ ஆயிலோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் இது பிடிக்காதவங்க, சிக்கனே பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஸோ இந்த காய்கறிகளில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட போடலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோடு சேர்த்து. இப்போது உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள். கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட இருக்குது, அதை போட்டுக்கலாம். பட் நான் ஆர்டிஃபிஷியலாக சிக்கன் மசாலா வாங்கி போடாமல் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதோட கூட விட்டுறலாம். ஸோ பாருங்கள், நல்லா வதங்கணும். அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றாதுக்கு முன்னாடியே அந்த சிக்கனை வதக்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதாவது தண்ணி அப்படின்னா மூழ்கிற அளவுக்கு மட்டும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கிரேவி வந்து தின்னாயிடும். அந்த சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலையோ இல்லை வந்து கடலை மாவோ அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும், மிக்ஸ் பண்ணி ஊற்றுற மாதிரி. இப்போ இதுவும் கொதிக்கணும், ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கலாம். இல்லைன்னா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைக்க தேவையானதில் அரைச்சி ஊற்றிடலாம். ஸோ மார்னிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டைம் இல்லைன்னா இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அரைக்க தேவையானது நான் சொன்ன மாதிரி முந்திரி, கசகசா ரொம்ப முக்கியம், பொட்டுக்கடலை ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இப்போ தேங்காய், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனால பண்ணிடலாம். இது திக்னஸை கொடுக்க நல்ல ஒரு கிரேவிக்கு. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதையும் ஊற்றிடுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுங்க, அதான் பர்ஃபெக்டாக இருக்கும்.
சாம்பார் மிளகாய்த்தூள் போட வேணாம், ஏன்னா இதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தோடனே தான் நம்ம விசிலெல்லாம் போட்டு நம்ம ஒரு 4 விசில் விடணும். இப்போது தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது ஓப்பன் பேன் மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் டைமாக ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ 4 விசில் மட்டும் விடுங்க போதும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதாவது என்னன்னா அந்த போன்லேருந்து அது கழண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது நல்லா அந்த சால்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் தேவையில்லை. இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். சிக்கனை செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. ஸோ இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கறின்னு சொல்லலாம். நம்ம ஹோட்டல்லையோ இல்லை ரோட்டு கடையிலையோ வாங்குறத விட வீட்டில் அதே ஸ்டைலில் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. 1800 ரெசிபீஸ் ப்ளஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். எல்லாமே சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒரு 10 மினிட்ஸில் இதை வந்து பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு முதல்ல நல்லா கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மிளகுத்தூள், சிக்கன் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 30 மினிட்ஸ் வச்சிடணும். சிக்கனில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியானது கூட. ஸோ பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும். அது வந்து நீங்கள் போன்லெஸ்ஸாக தான் எடுக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம போன்லெஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மட்டும் ஒரு டீஸ்பூன், இல்லைனா அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாசுமதி அரிசி வந்து நம்ம 2 கப் போட்டுக்கலாம். 2 கப் போட்டுட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். நீங்கள் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ரைஸ், இல்லை ஜீரா ரைஸ், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 10 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ நமக்கு ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா பாயில் பண்ண வைக்கணும், கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம பாசுமதி அரிசி, ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டு ஒரு 90% மட்டும் நம்ம குக் ஆனால் போதும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இது ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரைஸ் நல்லா வெந்துடும். ஸோ ஓவராக நீங்கள் குக்காக விட்டுறாதீங்க. நம்ம வந்து எப்படி வந்து பிரியாணி எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ இப்படி 90% வெந்ததுக்கப்புறமா வடிச்சிட்டு மூடி வச்சோன்னாவே அந்த ரைஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா மலர்ந்து வந்துடும். ஸோ தண்ணியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வடிச்சிருங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன். ஸோ இதை வந்து போட்டுட்டு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 2 நிமிஷம் மட்டுமே அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கலாம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம மேலே கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கிறிஸ்பியாக வந்துடும் நமக்கு. முதல்ல நீங்கள் போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ பாருங்கள், ஒரு 5 to 8 மினிட்ஸில் எனக்கு இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதில் ஆயில் இருக்குது, நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அந்த சிக்கனை வந்து அப்படியே வந்து வடிச்சிட்டு எடுங்க. அப்போ வந்து ஆயில் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஆயிலுமே நம்ம ஊற்ற வேணாம்.
ஸோ இந்த சிக்கன் இது பண்ணுற அந்த ஆயிலே வந்து நமக்கு இருக்கும் சிக்கன் வறுத்தது. இப்போது ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். எக் ஆப்ஷனல் தான், பட் எக்கு போடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவுன்னு சொல்லலாம். உப்பு மிளகுத்தூளும் லைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான். ஸோ எல்லா ஃப்ளேவருமே நம்ம ஆட் பண்ண போகிறதுனால இதில் நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லை போடாட்டியும் நல்லது தான். ஸோ இதை அப்படியே நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம எப்படி ஆம்லெட் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு உடச்சி விட்டுட்டு இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராலாம் ஆயில் ஊற்றலை. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன், அவ்வளோதான். ஸோ அது பாருங்கள், அது ஆயிலில் வந்து சைட்லேயே இருக்கும். இன்னும் அதை வந்து நான் எதுவும் பண்ணலை. இப்போ பூண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை வந்து அந்த ஆயிலே நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் எல்லாம் போட போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், போட்டாலும் நல்லாயிருக்கும். கேப்சிகம், கேரட், பீன்ஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து சாட் பண்ணணும். இதை பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேம்லலாம் வச்சு பண்ணாதீங்க, நல்லா மீடியம் டு ஹைலியே வச்சு நல்லா வதக்குங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக வெந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்டேஜில் எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எவ்வளோ ரைஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த சாஸ் எல்லாம் இல்லாமல் ப்ளைனாக கூட நம்ம ஒயிட் பெப்பர் பொடி, வினிகர் போட்டு கூட பண்ணலாம். இப்போது க்ரீன் ஆனியன், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரைஸ் நல்லா வந்து மலர்ந்து வந்துடுச்சு. எடுக்கும்போதே தெரியும், உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். க்ரீன் ஆனியன் இல்லைனாலும் வெங்காயத்தால் இல்லைனாலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ பெப்பர் பவுடரோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாஸ் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான, ரொம்ப இன்ஸ்டண்ட்டான, ரொம்ப ஈஸியான ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொடுக்கணும். சூடாக போடும்போது என்ன ஆகும்னா அதில் ஸ்டீம் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இதே அளவில் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தாலுமே இதே மாதிரி அளவை நீங்கள் டபுள் ட்ரிபிள் அப்படி ஆக்கிக்கோங்க. சிக்கன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து பன்னீர் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் போகணுன்னே தோணாது. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.